வணக்கம். இன்னைக்கு நாம டாம் ஹாங்ஸோட ஒரு சமீபத்திய உரையாடல் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். அவருடைய வாழ்க்கை, நடிப்பு, அப்புறம் அவரோட தத்துவங்கள்னு நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு. உங்களுக்காகவே இதை நம்ம பார்க்கலாம். ஆமாம், நிச்சயமா. அதுல அவரோட குழந்தை பருவம், அது ஒரு நிலையற்ற தன்மை கொண்டது. அப்புறம் தனிமை, உறவுகள், இதுக்கு நடுவுல ஒரு போராட்டம், சரியான வழிய தேடுறதுல இருந்த சவால்கள்னு நிறைய ஆழமான விஷயங்கள அவர் பேசியிருக்காரு. உங்க சொந்த வாழ்க்கையோட கூட நீங்க இத ஒப்பிட்டு பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். சரி, அப்போ இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போவோம். முதல்ல ஹாங்ஸ் சின்ன வயசுல நிறைய வீடு மாறினதை பத்தி சொல்றாரு. 10 வயசுக்குள்ள 10 வீடு, என்னால கற்பனையே பண்ண முடியல. இது அவரை எப்படி பாதிச்சது? ம். அது புதுசு புதுசா வர்ற சூழலுக்கு ஏத்த மாரி தன்னை வேகமா மாத்திக்கிற ஒரு திறமைய குடுத்துச்சு. அது உண்மைதான். ஆனா, அதே சமயம் மத்தவங்கள ரொம்ப சார்ந்து இல்லாம கொஞ்சம் தனிச்சு இயங்குற ஒரு போக்கையும் அது உருவாக்கிடுச்சு. சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு அவர் தன்னோட குடும்பத்தோட சேர்ந்து சிரிச்சு பேசுற அந்த நேரத்த தான் உண்மையான வீடுன்னு ஃபீல் பண்றாராம். அதாவது ஒரு நிலையான இடம் இல்லனாலும் உறவுகள்ல தான் அந்த சொந்தம் இருக்குன்னு அவர் மாரி கண்டுக்கிட்டாராம். ஓஹோ! அப்போ வீடுங்கிறது ஒரு இடமே இல்ல. அது ஒரு உணர்வு, ஒரு உறவு. அப்படி ஒரு புரிதலுக்கு வந்திருக்காரு. இது நெறைய பேருக்கு பொருந்தும் இல்லையா? ஆமா, நிச்சயமா. இதுக்கு அடுத்து அவர் தனிமை பத்தியும் பேசுறாரு. ஆரோக்கியமான பற்றின்மைக்கும், ஒரு மாரி ஆரோக்கியம் இல்லாத தனிமைக்கும் உள்ள வித்தியாசம் பத்தி. இது கொஞ்சம் எப்படி சொல்றது? சிக்கலானது மாரி தெரியுது. ஆமா, நிச்சயமா. அந்த ஒரு சமநிலைய கண்டுபிடிக்கிறது எவ்ளோ கஷ்டம்னு அவர் அழகா சொல்றாரு. சரியான நேரம், சரியான இடம், தனக்கான ஒரு பாதைய தேர்ந்தெடுக்கிறது, அப்புறம் ரொம்ப முக்கியமா மனைவி, நண்பர்கள்னு நல்ல உறவுகள காப்பாத்திக்கிறது இதெல்லாம் அந்த சமநிலைக்கு ரொம்ப உதவிச்சுன்னு சொல்றாரு. அவர் அதிர்ஷ்டம் பத்தி பேசும்போது கூட சும்மா வராது. ஆமா. சரியான இடத்துல இருக்கிறதுக்கு சில தியாகங்களும் தேவைன்னு சொல்றாரு பாருங்க. வாய்ப்பு வரும்போது அதை புடிச்சுக்க தயாரா இருக்கணும். ஆமா. அந்த சமநிலைய தேடுற மாரியே வாழ்க்கையில ஒரு நோக்கத்த கண்டுபிடிக்கிறதும் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஹாங்ஸுக்கு அந்த ஒரு திருப்புமுனை ஹை ஸ்கூல்ல நாடகத்துறையில கிடைச்சிருக்கு போல இருக்கே. ஆமா, அது அவரோட வாழ்க்கைக்கு ஒரு புது டைரக்ஷன், ஒரு உற்சாகத்தை கொடுத்துச்சுன்னு அவரே சொல்றாரு. அதோட பாடகி டார்லின் லவ் சொன்ன ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்றாரு. அதாவது சில சமயம் நாம ஒரு இடத்துல இருக்கிறது சும்மா மத்தவங்களோட இயல்பா பழகுறதுக்காக, அந்த அனுபவத்துக்காகவே இருக்கலாம்னு சொல்ற மாரி. இது கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதுக்கப்புறம் அவர் சொல்ற கவுண்டனன்ஸ் தியரி, முகத்தோற்ற கோட்பாடு, இது ரொம்ப புதுசா இருக்கே. ஆமா, இது கொஞ்சம் ஆழமான கருத்து தான். அதாவது ஒருத்தரோட முகம் இல்லனா தோற்றம்னு வச்சுக்கோங்களேன். அது அவரோட கடந்த கால அனுபவங்கள், ஜெயிச்சது, தோத்தது, கத்துக்கிட்ட பாடங்கள்னு எல்லாத்தோட மொத்த வெளிப்பாடு மாதிரி. ஒரு கேரக்டருக்கும் கதைக்கும் தன்னோட இந்த கவுண்டனன்ஸ் பொருந்துமான்னு பார்த்து தான் அவர் படங்களையே தேர்ந்தெடுக்கிறாராம். அப்படியா? இது நீங்க உங்க வேலை இல்ல வாழ்க்கையில எப்படி தேர்வுகள் செய்றீங்கன்னு யோசிக்க வைக்கும். ஆரம்பத்துல சில தப்பான தேர்வுகள் செஞ்சாலும் ஒரு கட்டத்துல இது வேண்டான்னு சொல்ற சக்தி எவ்வளவு முக்கியம்னு அவர் சொல்றாரு. இது நிஜமாவே யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். சரி, அவரோட வாழ்க்கை தத்துவங்களுக்கு வருவோம். இதுவும் கடந்து போகும், இன்னும் வெளிப்படும், நடக்க போறதை ஏத்துக்கிற மனநிலை, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்றாரு. வயசோ அனுபவமோ அவர் சொல்ற மாதிரி கெட்டிங் யோர் ஆஸ் கிக்ட், அதாவது வாழ்க்கையில அடிபடுறது, இந்த ஞானத்தை கொடுத்திருக்குன்னு அவரே ஒத்துக்கிறாரு. அப்புறம் புத்த மதத்துல சொல்ற மரம் வெட்டுதல், தண்ணீர் சுமத்தல்ங்கிற கருத்தையும் சொல்றாரு. ஆமா, ஞானம் கிடைச்ச பிறகும் அன்றாட வேலைகளை செய்யணுங்கிற மாதிரி. ஆமா, வாழ்க்கையோட ஏற்றத்தாழ்வுகளை இயல்பா ஏத்துக்க இந்த மனநிலை உங்களுக்கு எப்படி உதவும்னு யோசிச்சு பாருங்க. ஆக மொத்தம் டாம் ஹாங்ஸோட அனுபவங்கள் ஒரு நிலையான வீடு இல்லைன்னாலும் சொந்தத்தை கண்டுபிடிக்கிறது, அப்புறம் தனிமைக்கும் அர்த்தமுள்ள உறவுகளுக்கும் நடுவுல ஒரு பேலன்ஸ் தேர்றது, தன்னோட அந்த கவுண்டனன்ஸை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி செயல்படுறதுன்னு நிறைய பாடங்களை நமக்கு கத்துக் கொடுக்குது. கடைசியா அவர் சொல்ற ஒரு யோசனை எனக்கு ரொம்ப முக்கியமானதா தோணுது. அவரால ஒரு சட்டம் போட முடிஞ்சா அது மத்தவங்க என்ன படிக்கிறாங்கன்னு முடிவு பண்ற உரிமையில யாரும் தலையிடக்கூடாது அப்படிங்கறதா இருக்குமா. ஆமா. இது இன்னைக்கு சூழல்ல எவ்ளோ முக்கியமா இருக்கு பாருங்க. சிந்தனை சுதந்திரத்துக்கும் அறிவு தேடலுக்கும் இது எவ்ளோ அடிப்படை இல்லையா? நிச்சயமா ரொம்ப ஆழமான கருத்து. சரி, உங்க வாழ்க்கை பயணத்துல உங்களோட தனிப்பட்ட கவுண்டனன்ஸ் என்ன கதை சொல்லுது? நீங்க எதை தேடுறீங்க? எதை நோக்கி போறீங்க? இத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மீண்டும் சந்திப்போம்.